புத்தர் இருக்கார் இல்லைங்களா, புத்தருக்கு 7 ஜென்ம நினைவு வந்துச்சுன்னு சொன்னாங்க. மீதி கூடிய 18 சித்தர்கள் எதுக்காக அவங்க போராடினாங்கன்னா, நான் எதற்காக இங்க பிறந்தேன், என்னுடைய ஜென்ம வாசனை என்ன, என்னுடைய பிறவி பயன் என்ன, என்னுடைய பிறவி பயணம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் அப்படின்றதான் அவங்களுடைய கண்டென்ட் இல்லையா. அவங்க எதுக்கு தியானம் பண்ணாங்க, எதுக்கு தவம் இருந்தாங்க, இதை கண்டுபிடிக்கிறது தான். ஆனா நம்ம ஜோசிகாரன் பாத்தீங்களா, வெறும் 2000 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்தோம்னா 6 ஜென்மத்து கதையை சொல்லுவான். ஒரு ஓலைச்சுவடி எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க. அதெல்லாம் மக்களுடைய நம்பிக்கை. சோ அது மூலமா தெரிஞ்சுக்க முடியாதுங்க. நான் சொல்றதுங்க, அது தெரிஞ்சுக்கலாம், தெரியாம போன ஜென்ம கதை நம்மளால கண்டுபிடிச்சா அது உண்மைன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. சில பேர் சொல்றாங்க அடுத்த ஜென்மமே கிடையாது, இதுதான் உங்களுடைய 12ல கேது இருந்தா ஜென்மம் இல்லைங்கிறாங்க. நான் அது அடிக்கடி கேட்பாங்க, சார் அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா கொஞ்சமாச்சுன்னு கேட்பேன். அவன் ஜென்மத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறான். நீங்க என்ன செய்றீங்கன்னா, இதெல்லாம் விட்டுட்டு ஆன்மீக புத்தகங்களை எடுத்து படிங்க. முகமதியத்துல இருந்து ஆரம்பிச்சு கிறிஸ்தவத்துக்குள்ள ஜைன மதம் போய் ஜென் போய் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் போய் சைவம் வைணவம் எல்லா மதங்களும் எடுத்து படிங்க. எல்லாருமே இந்த பிறவி பயனை அறுப்பதற்கு, அடுத்து பிறவாமல் இருப்பதற்கு எவ்வளவு போராடுறான். நீங்க வெறும் 12ல கேது இருக்குதுன்ற கதையை மட்டும் வச்சுட்டு நீங்க இருக்கிற எல்லா கோல்மால் வேலையும் பண்ணிட்டு மனசாட்சி இல்லாம கேக்குறீங்களான்னு கேக்குறேன். இது நம்பிக்கைங்க, ஓகேங்களா. இது ஒரு ஜென்மத்தை பத்தி பேசுறதா தனி ப்ராசஸ். அது ஆன்மீகம்ன்ற இதுல பல ஆயிரம் ஆண்டுகளே இழந்திருக்காங்க.